பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி கோவை அவிநாசி சாலையில் உள்ள அவரது சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையிலிருந்து ஊர்வலமாக சென்று கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். சசிகுமார், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பகிர்ந்துக்கங்க. வணக்கம் அரசி. தமிழகத்தின் மாபெரும் தலைவர்களில் தலைசிறந்த தலைவராக விளங்கக்கூடிய பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கோவை மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்று கோவை அவிநாசி சாலையில் உள்ள தமிழகத்தின் முப்பெரும் தலைவர்களின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். அதில் முக்கியமாக பேரறிஞர் அண்ணாவின் 57ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் மாபெரும் தலைவர்களான புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மா ஆகியோரது திருவுருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதைத் தொடர்ந்து கோவை இதய தெய்வ மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினருமான அம்மன் K. அர்ஜுனன், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார், முன்னாள் அமைச்சர் K. வேலுச்சாமி, மேலும் கழக அம்மா பேரவை இணை செயலாளரும் சிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான KR ஜெயராம், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி உட்பட கழகத்தின் முக்கிய நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள். அதைத்தான் நாம் தற்பொழுது நேரலையில் பார்த்து வருகிறோம். அரசி, விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சசிகுமார்.